ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சவக்காட்டு சமையலில் ராகி லட்டு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அந்த தண்ணி அந்த மாவில் எல்லா இடத்துலையும் படியணும். அந்த பிசைஞ்ச மாவை பிடிச்சு பார்க்கும்போது நல்லா உருண்டை பிடிக்க வரணும். அதுதான் பதம். நம்ம பிசைஞ்ச மாவை ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 5லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சா போதும். மிதமான சூட்டில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம வேக வச்சு லட்டு செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல ஜீரணமாகும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதோட துருவின 1 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள், வறுத்த முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிதமான சூட்லேயே அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிரும். இப்போது நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ராகி மாவு லட்டு ரெடி. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.